கோவைக்கு வருகை புரிந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்பட குழுவினர், முன்னாள் அமைச்சர், அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி படக்குழுவினை சந்தித்து பாராட்டு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்னும் திரைப்படமாக வெளிவந்து உலகம் முழுவதும் திரையரங்குகளில் ஓடி வருகிறது. இந்நிலையில் கோவைக்கு தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தில் நடித்த பசீர் மற்றும் இயக்குனர் அரவிந்தராஜ் உட்பட திரைப்பட குழுவினர் வருகை புரிந்தனர். திரைப்பட குழுவினரை வரவேற்கும் விதமாக கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள தேவர் சமூக கூடத்தில் வரவேற்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலை செயலாளருமான SP வேலுமணி திரைப்பட குழுவினரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக கோவை சுந்தராபுர பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு கூட்டாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் SSR சத்யா, தேவர் பெருமானாராக நடித்த நடிகர் பசீர் மற்றும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த ஊமை விலைகள் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் அரவிந்தராஜ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். வணக்கம். தேசிய தலைவர் தேவர் பெருமான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கையை நான் தேவரா நடிச்சிருக்கேன். இந்த தேவரா நான் நடிச்சிருக்கிறது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தேன். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த எனக்கு ஐயா இந்த கொடுத்த பாக்கியம் எப்படின்னா, ஐயா இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருக்காரு சின்ன வயசுல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐயாவின் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் இஸ்லாமிய ரத்தம் சொல்லியிருக்காரு. இஸ்லாமிய மக்களின் சகோதரர்கள் சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் பூர்வ ஜென்மத்தில் நான் ஐயா வீட்டில் ஒரு நாயோட பிறந்திருக்கலாம். அதனால இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். 1000 படங்கள் நடித்தாலும் ஒரு நடிகனுக்கு இந்த புகழ் கிடைக்காது. எனக்கு இந்த புகழ் கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு இந்த ஜென்மம் முழுவதும் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுட்டேன். இந்த ஜென்மத்தினுடைய புண்ணியம் எனக்கு நான் அடைஞ்சிட்டேன். இதுக்கு காரணமா இருந்த என் ஆர்வீர் நண்பர் SSR சத்யா பிக்சர்ஸ், அவருடைய துணைவியார், என்னுடைய சிஸ்டர் ஜெனிஃபர் மார்க்கெட், அவங்க 2 பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை கடந்த 4 வருஷமா விரதம் இருந்து எங்கள் அண்ணன் அரவிந்தராஜ், ஊமை விழிகள், உழவன் மகன், மாபெரும் திரைப்படங்களை புரட்சிகளாக எடுத்த எங்கள் அண்ணன் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த படம் ஒரு ஜாதிய படம் அல்ல, தேசிய தலைவர் படம்னு சொல்கிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு இன்னைக்கு எனக்காக காத்திருந்து எவ்வளோ பெரிய வேலை இருக்குது அண்ணனுக்கு, அமைச்சருக்கு, முன்னாள் அமைச்சருக்கு வேலுமணி அண்ணன் நான் வரேன்னு சொல்லி காத்திருந்து ஐயாவுக்கு மாலை போடுறதுலாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா தான் ஐயா பசுமன் அவர்களுக்கு தங்கத்தால் ஆன கவசத்தை அணிந்தது. அதே போல புரட்சி தலைவர் MGR முதலாக நாடாளுமன்ற தேர்தலில், லோக்சபா தேர்தலில் மாயத்தேவர்ன்ற ஒரு தேவர் தான் நிற்க வச்சு ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காரு திண்டுக்கல்ல. தேவர் சமுதாயத்துக்கும் அதிமுகவும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா அதிமுக தேவர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு நான் நிற்கிறப்ப முன்னாள் அமைச்சர் எனக்காக ரிசீவ் பண்ணி எனக்காக டைம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னார். முதல்ல அமைச்சருக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சு. ஏன்னா நான் வந்தது டிராஃபிக்கில் மாட்டிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் தயாரிப்பாளருக்கு அந்த நிமிடங்கள்லாம் திக்குன்னு இருந்திருக்கும். அமைச்சர்கிட்டே சொன்ன இந்த எல்லா புகழுக்கும் காரணம் என்னுடைய தயாரிப்பாளர் SSR சத்யா தான். அவருக்கு தான் இந்த எல்லா புகழுக்கும் காரணம். இவங்க எல்லாரும் இங்கே சந்திக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் உட்கார வச்சுருக்கீங்க. எங்கே சென்றாலும் ஐயா பசும்பொன்னின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுன்னா எங்கே போனால் நான் எந்த கோயிலுக்கும் போவேன். கண்ணை மூடனா ஐயா பக்கத்தில் நிற்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபா எப்படி கண்ணை மூட்டினா வருவார்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இன்னும் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ஐயாவின் புகழை கொண்டு செல்ல வேண்டியது இந்த ஜென்மத்தினுடைய கடன். எனக்கு என் தயாரிப்பாளர் தான் சொல்றாரு, நாங்கள் பணத்துக்காக இந்த படத்தை எடுக்கல, ஐயாவின் புகழை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று. நான் பார்த்த ஒவ்வொரு தியேட்டர்லையும் ரஜினி படம், விஜய் படம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி கூட்டம்லாம் இல்லைங்க. இது ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு வரா மாதிரி குடும்பத்தோட வராங்க. உள்ள போனா வெளியில வர முடியல. என்ன தேவர்னு சொல்றப்போ என் மேலுக்கெல்லாம் புள்ள இருக்குது. நான் சாதாரண ஒரு மனிதன் தான். ஐயாவின் தொண்டர்களில் நானும் ஒரு கடைசி தொண்டராக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த படம் உலகம் முழுவதும் மாபெரும் வெற்றியை பெறும். எத்தனையோ படங்களை ஓட வச்ச நீங்க இந்த படத்தை மிக பிரம்மாண்டமா ஓட வைப்பீங்கன்னா, அண்ணனை போட்டோல பார்த்தேன். நீங்க இருக்காரு அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. உங்களை நிறைய வாட்ஸ்அப்ல நான் பார்த்துருந்தேன். உங்களுக்கு என் சார்பாகவும் திரைப்பட குழு சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
இந்த பார்க்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த படத்தை போய் பாருங்க. நிச்சயமா இந்த படத்தோடு நாங்கள் நிற்க போறதில்லை. அடுத்த பார்ட் 2 பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் வாக்கு கொடுத்துருக்காரு. ஐயாவின் வெளிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த பாட்டுல எங்கள் டைரக்டர் இப்போ பேசி தான் வந்தார். எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் பேசிட்டு வந்தோம். நிச்சயமா போய் பாருங்க. ஐயாவினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த படத்தை பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்தை பெரிய அளவில் எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்கள் முன்னால் அமர்ந்து இந்த கைத்தட்டல்களை ரசிக்கக்கூடிய இந்த பெரும் பாக்கியத்தை, பிறவி பாக்கியத்தை எனக்கு அளித்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான். அதனால இந்த படத்தை ஆரம்பிச்ச நாள்லேருந்து நான் முதல்ல பேட்டியில சொல்லும் போய் சொன்னேன், இப்பயே அதைத்தான் சொல்றேன். இந்த படம் பண்ணுகிற ஒவ்வொரு நொடியிலும் ஐயா எங்கள் உடன் இருந்துதான் இந்த படத்தை நடத்தி சென்றிருக்கிறார். ஏன்னா ஒரு சித்தருடைய வரலாறு என்பதை நாம போய் வந்து ஒரு சித்தரை வந்து தொட்டுட முடியாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னுவாங்க. சிவனை நாம போய் தொட முடியாது. அதே மாதிரி ஐயாவும் ஒரு மாபெரும் சித்தர், பசும்பொன் சித்தர். அவரை போய் அவர் கதையை நம்ம சொல்ல முடியாது. ஐயாவா வந்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை, அவருடைய படத்தை எங்க ஒரு கருவியா பயன்படுத்தி ஐயாவை தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்க எல்லாருடைய விருப்பத்துக்காகவும் பாகம் 2 பண்ணணுங்கிறதும் ஐயாவுடைய கட்டளை தான். ஐயா எங்களுக்கு கொடுக்குற மீண்டும் ஒரு பாக்கியம்தான். இந்த படத்தின் முழு வெற்றிக்கு காரணம் நம்ம சத்யா அவர்கள், எங்க தயாரிப்பாளர். அதாவது வந்து அவர் சந்திச்ச போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி ஐயா பேர் இருக்கும்போது நமக்கு போராட்டத்துக்கு என்ன பயம், எந்த தடையும் நம்ம முன்னாடி நிற்க முடியாதுன்ற மாதிரி எல்லா தடைகளையும் தாண்டி ஐயாவுடைய குரு பூஜை அன்று இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்து அதை அவர் தியேட்டருக்கு கொண்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவர் எவ்வளவு போராடினாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வாரமா ராத்திரி பகல் தூங்காம இருந்துதான் படத்தை திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. நண்பர் பஷீர் அவர்கள், அவரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா, ஒரு முறை படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது நண்பர் வந்து பசும்பொன் ஐயாவோட வேடத்துல இருந்தாரு. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, எனக்கு அது நினைவுல இல்லை. சொன்னாரு நான் நமாஸ் பண்ண போகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் இல்லை இங்க டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்படின்னா. அப்போ வந்து அவர் சொன்னாரு நான் வந்துடுறேங்கன்ட்டு அதே வேடத்துடன், பசும்பொன் ஐயா வேடத்துடனேயே நமாஸ் பண்ண போனாரு. அங்க போய் நமாஸும் பண்ணினாரு. அங்க இருந்த அத்தனை பேரும் அதை வரவேற்று அவரை பாராட்டுனாங்க. எனக்கு உண்மையிலே அதை பார்த்தோன்னு சிலிர்த்துச்சு. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க முஸ்லீம் மக்கள் என்னுடைய சகோதரர்கள்னு. அது உண்மைங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன். இந்த படத்துக்காக அவர் பல தியாகங்களை செஞ்சிருக்காரு. விரதம் இருந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கூட மறந்து இந்த படத்துக்காகவே அவர் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயாவினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நீங்கள் அவருடைய நடை உடை பாவனைகளில் பார்க்கலாம். ஐயா எப்படி அந்த வேஷ்டியை தூக்கி சொருவாங்க, ஐயா எப்படி நடந்து வருவாங்க, வேஷம் போடுற வரைக்கும் தினமும் வந்து மேக்கப் போடும்போது வந்து அவரு ஐயா படத்தையும் முருகன் படத்தையும் வச்சு சூடங்களுக்கு காட்டிட்டு தான் வந்து மேக்கப்பே டச் பண்ணுவார். மேக்கப் போடுற வரைக்கும் வந்து அவர் பஷீரா இருப்பார். மேக்கப் போட்டுட்டு வண்டியிலேருந்து இறங்கும் போதே நம்ம போய் வணக்கம் சொன்னாலே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஐயாவாவே மாறி வருவார். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் விட வெகு சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா தேவரையாவை பார்க்கறதுக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து இந்த அளவு பண்ணிட்டு இருக்கீங்கும் போது அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நாங்க நினைக்கிறோம். உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல பாதம் பணிந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு இதுல ஒன்றும் பெரிய சிரமங்கள் இல்லை. நான் இந்த கதை வந்து என்னன்னா, விஜயகாந்த் ஐயா வச்சு பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் கதைகளா நான் வந்து களத்துல பயணிச்சுட்டேன். இதுல பயணிக்கும் போது கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், இப்படியும் விழுவக்கூடாது அப்படியும் விழுவக்கூடாதுன்ற மாதிரி
பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்கள போய் சந்திக்கும் போது அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இந்த படம் வந்து என்னுடைய லட்சிய படைப்பா வெளியில வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பாக்கியத்தை தேவரையா உனக்கு கொடுத்துருக்காரு. நீ வந்து எவ்வளவு சிறப்பா செய்வேங்கிறது எனக்கு தெரியும். நான் நடந்தா கூட ஒரு பக்கமா சாஞ்சிடுவேன், ஆனா நீ சாய மாட்டேன்னு. இன்னைக்கு அதை எல்லாரும், எல்லா சமூகத்தினரும், எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் எல்லாருமே பார்த்துட்டு அற்புதமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஜாதிகள் தேவையில்லைங்கிறத ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கீங்க. ஐயா எப்படி முத்திரை குத்தப்பட்டாருங்கிறத அருமையா காட்டியிருக்கீங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே மீண்டும் ஐயா எனக்கு தந்த பாக்கியமா தான் அதை நினைக்கிறேன். எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. இந்த திரைப்படம் வந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை கொடுக்கும் அப்படின்னு நீங்க, அதாவது இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் மத்தியில நான் அதனாலதான் இந்த படத்தை இளைஞர்கள் பார்க்க வேண்டும்னு சொன்னேன். என்னன்னா, ஒரு தோல்வியை கூட அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லவனாதான் இருக்கேன், நான் நல்லவனாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்கு. நல்லவனுக்கு நல்லது நடக்காதாங்கிறது இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சிந்தனை. நான் அவங்களுக்காக சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், பசும்பொன் ஐயாவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் சந்திக்காத எதிர்ப்பார் அவ்வளவையும் சந்திச்சு அவ்வளவையும் தாண்டி நெருப்பு ஆற்றில் நீந்தி வந்தார்னு சொல்லுவாங்க ஐயாவை. அந்த அளவுக்கு போராடி வந்து இன்னைக்கு நின்னதுனாலதான் ஐயா மறைந்த பிறகும் இத்தனை ஆண்டுகளும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான், நீங்க நல்லவனாவே வாழ்ந்தீங்கன்னா, ஐயாவை ஒரு உதாரணமா எடுத்துட்டு நம்ம நல்லவனாவே வாழ்ந்தால் மரணத்தை தாண்டியும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் இந்த படம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய தலைவர் தேவர் பெருமான் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற திரைப்படத்தை ஐயாவுடைய முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாகவும் திரைக்காவியமாகவும் மக்களின் மனதில் நீங்கா இடம்பெறும் வகையிலும் வருங்கால சந்ததி இளைஞர்கள் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளும் வகையிலும் சமூக நல்லிணத்திற்கும் மத நல்லிணத்திற்கும் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இப்படம் திகழ வேண்டும் என்பதற்கு SSR சத்யா பிக்சர்ஸ் என்ற எங்களுடைய நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிந்த ஐயா தேவரையா அவர்களை வணங்கி, ஐயாவுடைய வரலாறு வந்து மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்தது. இதை திரையில் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அருள் புரிந்த ஐயா தான். எங்களுக்கு இந்த படம் எடுப்போன்றதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஐயாவை நாங்கள் உள்வாங்கி ஐயாவை பற்றி முழுவதுமாக தெரிந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம். இந்த படத்தில் அன்பு நண்பர் பஷீரின் பேர் சொல்ல முடியல, நண்பர் வந்து ஐயாவாக மாறி ஐயாவை உருவ தோற்றம் கொண்டு தத்ரூபான முறையில் அனைவரும் நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவருடைய உருவ அமைப்பும் அவருடைய ஐயா போன்ற நடிப்பு ஐயா போன்ற ஒரு தோற்றம் இருந்து அழகாக இந்த படத்தை நடித்து கொடுத்திருக்கார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, பூமிவழிகள் இயக்குனர் என்னுடைய அருமை அண்ணன் அரவிந்த் ராஜா அவர்கள் பல்வேறு படங்களை இயக்கி மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்காரு. நீங்கெல்லாம் அந்த காலத்துல அண்ணனுக்கு தெரியும், தோல்வி நிலையான நினைத்தால் மனிதன் வாழ முடியுமான்ற ஒரு பாட்டு எல்லாரும் நெஞ்சிலும் முடியும். அந்த பாட்டுக்கு அண்ணன் பண்ண படம் தான் அது. எல்லாம் ஆபாவ அண்ணன் ப்ரொடியூசரு, அண்ணன் தான் டைரக்டர். அதுபோல பல்வேறு படங்களை இயக்கி மக்கள் மனதில் இடம் பெற்றவர் தான் அண்ணன் டைரக்டர். அந்த படத்தை இப்போ நம்மளுக்கு அவருடைய தத்ரூபத்தை இந்த தேசிய தலைவர் படத்தில் முழுவதுமாக காமிச்சிருக்காரு. இந்த படம் வந்து எல்லாருக்கும், அதாவது ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்லாம் இருக்காங்க, உள்நாட்டு தலைவர், தேசிய தலைவர், அதுபோல உலக நாடு தலைவர்லாம் இருக்காங்க. அனைத்து தலைவரையும் வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா மட்டும்தான். வேற யாரையும் கடவுளா வணங்கினா மாதிரி எங்களுக்கு தெரியல. ஐயா அவர்களை இன்னைக்கு சாமி கும்பிடுறோன்றது தான் சொல்றாங்க. சாமி கும்பிட போறோம், தேவர் ஜெயந்தி வந்திருக்கு, சாமி கும்பிட அப்படிதான் பேசுறாங்க. அது போல கடவுளா வணங்கப்படுற ஒரு பெரிய மகான் ஐயா. அது அவருடைய படம் வந்து வட்டி தொட்டி எங்கேயும் சேர்க்கறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து சேர்த்துருக்குறோம். அதே போல் பேன் இண்டியா அளவில் இந்தியா மற்ற ஸ்டேட்லலாம் கூட படம் ஓடிட்டுருக்கு. மும்பையெல்லாம் ஓடிட்டுருக்கு, டெல்லி ஓடிட்டுருக்கு, ஆந்திரா, கர்நாடகா ஸ்டேட்லலாம் ஓடி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் ஆமாம், அதே போல் உலக அளவிலும் இந்த படத்தை சேர்க்கறதுக்கு உண்டான மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்கு. ஐயாவுடைய போக சேர்த்துருவோம். அதே போல் படத்துக்கு பெயர் சேர்க்கும் வகையில் வந்துட்டு மியூசிக் வந்து
இன்னிசை அவரு சிம்படி இளையராஜா சார் தான் இதுக்கு இசையமைச்சிருக்காங்க. நல்ல சாங்கும் பாடி நல்ல ஒரு பாட்டு, ஐயாவுடைய பாட்டை அவரே பாடியிருக்காரு. ஐயாவை தொட்டவனே தான் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு. சிம்பனி இசை கலைஞர் வந்து மேல உயர்ந்தது, உலக அளவில் தெரிஞ்சது வந்து ஐயாவுடைய இந்த படத்தை, எங்க படத்தை தேசிய தலைவர் படத்தை இயக்கி அவர் வந்து மியூசிக் பண்ணும்போது தான் அவருக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. ஏன்னா ஐயாவை தொட்டதுனால யாரும் கெட்டு போகணும். ஐயாவுடைய வரலாறை பின்பற்றுவவங்க எல்லாமே உயர்வு பெறுவாங்க. அவர் ஒரு ஜாதிய தலைவர் என்ற இது மறைஞ்சு அவர் ஒரு தேசிய தலைவரை நம்ம காமிச்சிருக்கிறோம். அதுல எந்த மாறுபாடும் இல்லை. அதே போல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஒரு கழகத்தை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநில இளைஞரணி இணைச்செயலாளர் இருக்கிறோம். இந்த படத்தை எடுக்கும்போது அண்ணன் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வந்து பெரிய உறுதுணையா நின்று அங்கெல்லாம் போய் போட்டோலாம் எடுத்து படக்குழு எல்லாம் போட்டோ எடுத்திருக்கும் போது படத்தை நல்லா நீட்டா பண்ணுங்க, நீட்டா வரணும், இந்த படம் நல்லா பண்ணி வரணும்னு சொல்லிட்டு டைரக்டருக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி, இதே நம்ம டிவியில அண்ணன் இருக்கச்சே நம்மளுடைய நியூஸ் சேனல்லாம் பெருசா போட்டு இதை அண்ணன் போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்கம் இருந்தார். அதே போல இந்த படம் வந்து ஒரு காலகட்டத்திலையும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பெரிய சக்தி. அண்ணன் இங்க மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து அவ்வளவு ஊந்து சத்தியா, என்ன சத்தியா என்ன எப்படி இருக்கு படம், என்ன லெவல்ல இருக்கு, எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு நாள் ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு பல வாட்டி அண்ணன் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இல்லைன்னா இப்ப இந்த ரிலீஸ் ஆன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர் ஜெயந்தி ரிலீஸ் ஆகணும் போன டைம் எதிர்பார்த்தோம், ரிலீஸ் பண்ண முடியல. இந்த தேவர் ஜெயந்திக்கு ரிலீஸ் ஆகிடுமான்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு அண்ணன் நானே இவங்கெல்லாம் போய் பாக்குறோம். அண்ணனுடைய அறையில போயிட்டு பார்க்கும்போது அப்படியே இருக்காரு. அதாவது எங்க பொதுச் செயலாளரும் சரி அண்ணனும் சரி அப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரி தேவருடைய உருவ ஒற்றுமை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவனும் அவ்வளவு வாழ்த்துக்கள் கொடுப்பாரு. சரி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த தேவர் ஜெயந்தி கொண்டு வாங்கன்றதுக்கு அவருடைய பெரிய ஊந்து சக்தி அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன். அதே போல வந்து அவருடைய கருத்து என்னன்னா யாருடைய மனசும் புண்படாம இருக்கணும்னாரு. அதே போல இந்த படம் அமைச்சிருக்கு. யாருடைய மனசும் புண்பட்டு இருக்கா இந்த படத்துல? யாருடைய மனசும் புண்படாத அண்ணன் சொல்லியிருக்காரு. யாருடைய மனசும் புண்படாத ஐயாவை தொடர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. தொட்டுட்டீங்க, எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத எடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவ்வளவு அறிவுறுத்தல் எனக்கு வழங்கியிருக்காரு எனக்கு. அது போலதான் அமைச்சிருக்கு. அதே போல இப்போ ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. இந்த மண்ணுல, அதாவது இங்க இருந்து கோயம்புத்தூர் மண்ணுல உங்க குறிச்சு இங்க இருந்து சொல்றோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை வந்து அண்ணன் செந்தில் அண்ணன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளவு சிறப்பா. அதாவது அவரு ஜெகதீஷ் அண்ணன் ஒரு 1000 ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு. இங்க வந்திருக்கணும், ஐயாவுடைய ஐயா நடித்த அவரை கூட்டிட்டு வரணும், நீங்க வரணும், டைரக்டர் வரணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 டைம் பேசியிருப்பாரு அண்ணன் ஜெகதீஷ் அண்ணன் குறிச்சி. அவருடைய இதுல நடத்திருக்க ஒரு மீடியா நடத்திருக்காங்க அவ்வளோ டைம் இது வரைக்கும். அது போல ஒரு அதாவது இந்த அதாவது அந்த பகுதி பசும்பொன் பகுதி கூட அந்த பெருமை பெற்றதா தெரியல, கோவை பகுதி அந்த பெருமை பெற்றுச்சு. அதாவது நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட எங்களுக்கு யாரும் வந்து அதாவது பெருசா, அதாவது இன்னும் எந்த வாழ்த்தும் எந்த ஒரு இதுவும் நாங்க போய் பெற்றுக்கொள்ளல. இன்னும் படம் நல்லா போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனா நீங்க முதல் முறையா வந்து நீங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய பொறுப்பாதான் படிந்து வணங்குறோம். அதே போல அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து ஒரு உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை இப்ப சொல்லிட்டு போனாரு. சத்யா பார்ட் 2 உண்டான்னு கேட்டாரு. பார்ட் 2 கட்டாயமா எடுக்கிறேன். பார்ட் 2 எடுக்கிறதுக்கு அண்ணன் எல்லா சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே போல நம்மளும் அண்ணனுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்போன்ட்டு உங்களெல்லாம் கேட்டுக்கிறோம். அண்ணனுக்கு உறுதுணையா இருக்கணும் எப்பவுமே அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து இந்த கழகத்துக்கு ஒரு பெரிய தூண் அண்ணன். அதே போல இப்ப ஐயாவுக்காக இதை பாருங்க, 2வது பார்ட் நான் யோசிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், தேட்டர் கிடைக்கல அது. ஆனா இன்னைக்கு எல்லா தேட்டருக்காரும் வந்து ஐயா படத்தை போடு காமிங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க ஓட்டுறோன்ட்டு வலுக்கட்டாயமா ஒரு 100 தேட்டருக்காரங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டாங்க. இன்றைக்கு எவ்வளவு பெரிய படங்கள் வந்தாலும் ஒரு அதிகபட்சமா 5 நாள் இல்ல 5 நாள் இல்ல ஒரு 10 நாள், இது 10, அதாவது 3வது வாரமாக ஐயாவுடைய படம் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு. நீங்க அனைத்து திரையரங்குமே வந்து ஃபுல் திரையரங்குமே, அதாவது எல்லா தியேட்டர்லயும் 4 ஷோ ஓட்டுவாங்க. ஆனா ஐயாவுடைய படத்தை 5 ஷோவா ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம தென் மாவட்டத்துல எல்லாம். அது போல ஐயாவுடைய புகழ் வந்து எப்பவுமே மறையாது. இன்றைக்கு 100 ஆண்டுகள் இருக்குது. ஐயாவுடைய புகழ் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் இந்த படத்து மூலமாக 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். ஏன்னா மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே தொண்டாற்றி
மக்களுக்காகவே பல்வேறு சுதந்திர போராட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து போராடி அனைத்து விதமான அதாவது சுதந்திர போராட்ட கலந்துக்கிட்டாருன்னா அதிகப்படியாக சிறை சென்றவரும் அவர் தான். அது போல வரலாறுலாம் இந்த படத்துல காமிச்சிருக்கிறோம். எத்தனையோ தான தர்மங்களுக்கு பல்வேறு கிராமங்களை எழுதி கொடுத்து மக்களுக்கு பணி செய்து மக்களை வந்து குளிர வைத்திருக்கார். ஜாதி சமயம் மற்ற ஒரே தலைவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு வந்து அதாவது நான் ஒரு அதாவது ஐயாவுடைய ஆசி முழுவதும் தேவரையாவுடைய ஆசி முழுவதுமாக எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதை நம்பிதான் இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். இதான் ஃபர்ஸ்ட் படம். படம் எப்படி விற்கணும், எப்படி பண்ணணும், எங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும், எங்க இது பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா எவ்வளோ இடத்துல போய் கேட்குறோம். இதை வாங்கி யாருன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய யாருன்னா எடுத்து ஒரு ஐயாவுடைய படத்தை ஒரு 200-300 தியேட்டர்ல ஓட்டுவாங்கன்னு போயிட்டு கேட்குறோம். யாரும் செவி சாய்க்கல. அப்படியே பயப்படுறாங்க. ஐயா படமா அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் தாங்க ஓடும், பெரிய சினிமா வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ இருந்தால் தான் ஓடுன்னு சொல்லி என்கிட்ட நான் போகாத கம்பெனி இல்லை. கம்பெனி பேர்லாம் சொல்லலாம், ஆனால் அது இருக்காது. அவ்வளோ கம்பெனி போனோம், யாரும் எடுக்கல. அப்போதான் தேவரையாவுடைய 30 ஜெயந்தி அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கி எவ்வளோ வழக்கெல்லாம் போட்டாங்க. எத்தனையோ வழக்கெல்லாம் போட்டாங்க. படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வழக்குகள் போட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டாங்க. போட்டவங்களே வந்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. வழக்குல திரும்பி அவங்களே வாபஸ் போயிட்டாங்க. நீதிமன்ற உத்தரவுக்கு தடைனாங்க. தடையை மறுநாளே உடைச்சாச்சு. ஐயா உடைச்சிட்டார், நான் உடைக்கல. அதே போல வந்து தடையை வந்து அதாவது போட்ட வழக்கு போட்டவங்களே வந்து வாபஸ் வாங்கி போயிட்டாங்க. அது போல அதாவது மக்கள் கிட்ட வரவேற்பு. அதாவது நாங்க இந்த படத்தை வந்து பொருளாதார பணம் பண்றதுக்காகவோ பொருளாதார பணம் பண்ணல. ஐயாவுடைய புகழை சேர்க்கணும். எல்லாருக்கும் ஒரு படம் வந்துருச்சு. அரசியல் தலைவராக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க, பிரதமர் எல்லாரும் பத்தியும் ஒரு படம் வந்திருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம் எவ்வளோ படம் வந்திருக்கு. ஆனா ஐயாவை பத்தி யாரும் இது வரைக்கும் படம் எடுத்ததில்லை. ஐயா கிட்டவே நெருங்கினதில்லை யாரும். போய் நெருங்கி எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் ஐயாவுடைய ஐயாவுடைய தோற்றத்தில் நடிக்கணும்னு போனாங்க, நடிக்க முடியல. எல்லாம் வந்து ஒரு நாள் ஷூட்டு அதோட முடிச்சிடும். யாருமே அதாவது சொல்ல வேண்டும்னா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பெரிய பழம்பெரும் நடிகர்லாம் வேடம் கட்டி நடிக்கல, படம் எடுக்க முடியல. எனக்கு இந்த வாய்ப்பு வந்து நான் வந்து பொருளாதார ரீதி அது பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இல்லை பொருளாதார எடுக்கணுன்றதுக்காகவோ எடுக்கலை. ஐயாவுடைய புகழ் மக்களிடையே சேரணும். மக்களுக்கு மத நல்லிணக்கமோ சமுதாய நல்லிணக்கம் ஏற்படணும். வருங்கால இளைஞர்கள் வந்து மத ஒற்றுமை சமுதாய ஒற்றுமையும் நல்லிணக்கமா வாழ வேண்டும் என்பதற்காக ஒரே குறிக்கோள் தான் ஐயாவுடைய படத்தை எடுக்கிறது ஒரு உந்து சக்தியா இருந்து. அதற்கு மேலாக நான் சொல்ற போல எங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய அரசியல் இயக்கத்துல இருக்கிறேன். அதுல வந்து அண்ணன் எடப்பாடியார் பெரிய உறுதுணை. அதற்கு மேலாக பெரிய தூணாக என்னுடைய அண்ணன் வேலுமணி அண்ணன் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தார். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு மற்றவங்க எந்த பேக்ரவுண்ட் இல்லை, அந்த பேக்ரவுண்ட் தான் எங்களுக்கு. அதனால 2வது பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் அண்ணன் வேலுமணி அண்ணன் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய சப்போர்ட்ல இந்த படம் உறுதியா அடுத்த பார்ட் சில காட்சிகள்லாம் விட்டு போயிருக்குனாங்க. அந்த காட்சி அனைத்தும் திருப்தியா இன்னும் இப்போ பார்க்குற படத்தை விட நீங்க 10 மடங்கு பெருசா பார்ப்பீங்க. அதுக்கு எனக்கு ஒரு நீங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பசும்பொன் தேவரையா புகழ் ஓங்குக. பசும்பொன் தேவரையா புகழ் ஓங்குக. பசும்பொன் தேவரையா புகழ் ஓங்குக. மக்கள் தொண்டன் அண்ணன் எஸ்பிவி வாழ்க. மக்கள் தொண்டன் அண்ணன் எஸ்பிவி வாழ்க. மக்கள் தொண்டன் அண்ணன் எஸ்பிவி தேவராக நடித்த இடத்திற்கு உறுதுணையாக இருக்கும் எஸ்பி வேலுமணியன் அவர்கள் உறுதுணையாக இருக்கும் எஸ்பி வேலுமணியன் அவர்கள்
சிவகுமாருடைய சிறப்பு